சட்டமன்றத்தில் தன்னிடம் கார் இல்லை என்று கூறிய எம்எல்ஏக்கள் தங்கள் தேர்தல் பிரமாண பத்திரத்தில் தங்களிடம் கார் இருப்பதாக கூறியுள்ளனர். இது குறித்த தகவலை இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவை நடைபெற்று வரும் நிலையில் அப்போது பேசிய விசிக எம்எல்ஏ ஜோதிமணி, நான் 250 கிலோமீட்டர் தொலைவில் இருந்துதான் சட்டமன்றத்திற்கு வருகிறேன். ஆனால் எனக்கு சொந்தமாக வண்டி வாகனம் எதுவும் கிடையாது. வாடகை வண்டியில்தான் வந்து செல்கிறேன் என்று கூறியிருந்தார். மேலும் 40 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட தொகுதியை சுற்றி சென்று மக்களை சந்தித்து மக்களுக்கு பணி செய்ய வேண்டிய அளவிற்கான வாகன வசதி இல்லை என்றும், இப்படிதான் முக்கால்வாசி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உதவி செய்கின்ற வகையில் அவர்களுக்கு வாகன வசதி வேண்டும் என்றும் கூறியிருந்தார். எனக்கு 280 கிலோமீட்டர்லேருந்து தான் நான் இங்கே வரேன் சட்டமன்றத்திற்கு. பஸ்லேயோ ட்ரெயின்லையோ மற்ற வர்றதுக்கு அலௌன்ஸ் கொடுக்குறீங்க போகிறீங்க, அது வர. ஆனால் வண்டி வாகனங்கள் வர்றதுக்கு எனக்கு சொந்தமாக வண்டி கிடையாது, வாடகை வண்டியில் தான் வரேன். அதனைத் தொடர்ந்து அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் மற்றும் உதவியாளர்கள் வழங்கப்படுவர் என்றும், காரின் பராமரிப்புக்கு தனியே 75,000 ரூபாய், அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஒரு உதவியாளரை நியமிக்க ரூபாய் 25,000 வழங்கப்படும் என்றும் முதல்வர் விஜய் அறிவித்திருந்தார். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பேசிய தாவேக எம்எல்ஏ சபரி, தனக்கு கார் இல்லாததால் சட்டப்பேரவைக்கு ஆட்டோவில் வருவதாக கூறியிருந்தார். கல்லூரி படிக்கும் போது காதல் தோல்வி, வேலையும் இல்லை காரும் இல்லை. இன்னைக்கு வேலையும் கொடுத்திருக்காரு தலைவர், காரும் கொடுத்திருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்க. ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன். அங்கேருந்து இங்கே உள்ள ஆட்டோவில் உள்ளே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்கள் எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் மேலும் மற்றொரு தாவேக எம்எல்ஏ சண்முகன், கொடுக்கிற காரை இன்னோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்றும் கூறியிருந்தார். கொடுக்கிற காரை இன்னோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னால் இருக்கின்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள். இந்நிலையில் கார் இல்லாததால் ஆட்டோவில் வருகிறேன் என்று கூறிய தாவேக எம்எல்ஏவின் தேர்தல் பிரமாணத்தில் அவர் தனக்கு சொந்தமாக கார் இருப்பதாக கூறியுள்ள தகவல் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தாவேக எம்எல்ஏ சபரி தனது பிரமாண பத்திரத்தில் தன்னிடம் டாடா டிகார் கார் இருக்கிறது என்றும் 2 இருசக்கர வாகனங்கள் உள்ளது என்றும் கூறியிருக்கிறார். அதே போல சட்டமன்றத்தில் கார் வேண்டுமென கோரிக்கை விடுத்த விசிக எம்எல்ஏ ஜோதிமணி, டொயாட்டோ எட்டியோஸ் கார் இருப்பதாக தனது பிரமாண பத்திரத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் மனைவியிடம் 25 லட்சம் மதிப்புடைய நகைகள் இருப்பதாகவும், தனக்கு 50 லட்சம் மதிப்புள்ள அசையா சொத்துக்கள் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இன்னோவா கார் வேண்டுமென கூறிய தாவேக எம்எல்ஏ சண்முகத்திடமும் 2 பென்ஸ் உள்ளிட்ட 4 கார்கள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி ஏற்கனவே கார் உள்ள எம்எல்ஏக்கள் தங்களிடம் கார் இல்லை என சட்டமன்றத்தில் கூறியுள்ளது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.